Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற சீரீஸில் இன்றைக்கி நாம் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷன் பற்றி, அதாவது பில்ட்இன் எக்ஸப்ஷன் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். நம்ம அதை பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரோக்ராம் வந்து சின்டாக்டிக்கலி கரெக்டாக இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூஷன் அப்போ ஒரு எரர் வந்திருக்கு. அந்த எரரை வந்து பைத்தான் வந்து கோப்பப் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இட் வில் ரைஸ் அன் எக்ஸப்ஷன். அப்போ அந்த எக்ஸப்ஷன் வரும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். இப்போ எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு பைத்தான் ஆப்ஜெக்ட், இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் எரர். அதை நார்மல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை டிஸ்டர்ப்ட் பண்ணும். ஸோ வி ஹாவ் ஸோ மெனி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த எக்ஸப்ஷன்ஸ் காமிச்சிருக்கிறேன். நான் இந்த எக்ஸப்ஷனுங்கிறது பேஸ் கிளாஸ் எக்ஸப்ஷன். அதே போல் arithmetic error is the base class exception for this overflow, zero division, floating point error. Lookup error is the base class exception for index error and key error. ஸோ இது இல்லாமல் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பில்ட்இன் எக்ஸப்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, வில் பி யூஸிங் த ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி. அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குமோ, அதாவது நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத வந்து நம்ம இந்த ட்ரை பிளாக்கில் போட்டிருப்போம். அந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸப்ட் பிளாக்கில் போட்டிருப்போம். எக்ஸப்ஷன் வரலன்னா எல்ஸ் கிளாஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி த ஃபைனலி கிளாஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ வாட் இஸ் த நீட் ஃபார் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னா, ஒரு சில வேரியபிள்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வி வாண்ட் டு என்ஃபோர்ஸ் சம் கன்ஸ்ட்ரைன்ஸ். உதாரணத்துக்கு ஏஜ் வந்து இட் கெனாட் பி எ நெகட்டிவ் வேல்யூ. அதே போல் டேட் ஆஃப் பர்த் நம்ம என்ட்ரி பண்ணுறோம், அதில் மந்த் வந்து இட் கெனாட் பி கிரேட்டர் தென் 12 ஆர் இட் ஷுட் நாட் பி நெகட்டிவ். சோஷியல் மீடியா யூசர் நேம் எது வேணால் இருக்கலாம், அது எதுலேயுமே வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ். அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து அன்டிசையர்ட் ஸ்டேட்டுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். இந்த யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூஸிங் 3 மெத்தட்ஸ். ஒன்று வந்து ரைசிங் அண்ட் இன்பில்ட் எக்ஸப்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி, இல்லைன்னா யூ கேன் யூஸ் த அசர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர் யூ கேன் கிரியேட் கஸ்டம் கிளாஸ் ஃபார் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரைசிங் அண்ட் எக்ஸப்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி. ஸோ இந்த இடத்துல வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் ரைஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் கீவேர்டோட நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தான் கொடுக்க போகிறோம். It can be used anywhere in the program to enforce constraints on the values of the variable. இப்போ ட்ரை எக்ஸப்டில் கொடுக்காமல் இருந்தோன்னா இந்த ரைஸ் வந்து வில் abort the program. If x is lower than 0னா I have to raise an error and stop the program. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x less than 0 கொடுத்துட்டு I am giving this raise keyword followed by the exception. இது the built-in exception. அதுக்கான ஆர்குமெண்ட் வந்து number is below 0. அப்போ என்ன ஆகுன்னா இந்த எரரை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து வில் அபார்ட். ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 3 இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரைஸ் அன் எரர் அண்ட் ஸ்டாப் த ப்ரோக்ராம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு லென்த் ஆஃப் திஸ் லிஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் 3 இருந்ததுன்னா ஐ எம் ரைசிங் த எக்ஸப்ஷன் அண்ட் தென் த ஆர்குமெண்ட், த எரர் மெசேஜ் என்ன அப்படின்னா லென்த் மஸ்ட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 பட் இஸ் லென்த் ஆஃப் திஸ் நம்பர், என்ன லென்த்தோ அது இங்கே வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். we are raising an error and stop the program if x is not an integer. அப்போ x இன்டீஜரான்னு செக் பண்ணுறதுக்காக if not type of x is int then raise type error, only integers are allowed. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 எக்ஸாம்பிளில் இங்கே நான் வந்து வெறும் எக்ஸப்ஷன் மட்டும் ரைஸ் பண்ணுறோம், இங்கே பர்டிகுலராக டைப் எரரை ரைஸ் பண்ணுறோம். நம்ம எந்த எக்ஸப்ஷன்ஸை வேணாலும் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி பில்ட்இன் எக்ஸப்ஷன்ஸை நம்ம ரைஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி ஹேண்டில்ட் யூஸிங் திஸ் ட்ரை எக்ஸப்ட் பிளாக். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே. ட்ரை வி ஆர் கெட்டிங் அன் ஏஜ், அந்த ஏஜ் வந்து லெஸ் தென் 0 வந்ததுன்னா ஐ எம் ரைசிங் த வேல்யூ எரர்.
இப்போ அந்த வேல்யூ எரர் வந்தது அப்படின்னா கண்ட்ரோல் வில் கம் ஹியர், ஏன்னா இந்த பிளாக்கில் தான் அது வில் பி ஹேண்டில்டு. அப்போ எக்ஸப்ட் வேல்யூ எரரில் இன்புட் கரெக்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நார்மலாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். சப்போஸ் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ எரர் வில் நாட் பி ரேஸ்ட். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இயர் ஆஃப் பர்த் இஸ் 2022 மைனஸ் ஏஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கும். பாருங்கள், ரைஸ் அன் எரர் அண்ட் ஸ்டாப் த ப்ரோக்ராம் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. இந்த இடத்துல இன்புட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 வந்தால் வி ஆர் ரைசிங் தட் எக்ஸப்ஷன். சாரி த நம்பர் இஸ் பிலோ 0. இது ரன் பண்ணும்போதுன்னு பார்க்கலாம். -5 கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா யூ கெட் திஸ் எக்ஸப்ஷன், சாரி த நம்பர் இஸ் பிலோ 0ன்னு கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ அபார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா we have to handle this exception. So to handle the exception we need to go for a try exception block. So try the same thing, try except block போட்டுக்கிறோம் நம்ம, ரைஸ் எக்ஸப்ஷன் அண்ட் தென் இங்கே இடத்துல சாரி த நம்பர் இஸ் பிலோ 0 -4 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சாரி நம்பர் இஸ் பிலோ 0ன்னு வந்திருக்கு. ஆனால் ப்ரோக்ராம் அபார்ட் ஆகலை. இந்த இடத்துல பாருங்கள் நல்லா தெரியுது இல்லையா, அபார்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ப்ரோக்ராம் வந்து நார்மலாக எக்ஸிட் ஆகிருக்கு. and this is for checking whether data is integer or not. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வெறும் ரைஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக டைப் எரரை ரைஸ் பண்ணுறோம். ஸோ யூ கெட் a டைப் எரர், ஒன்லி integers are allowed. இப்போ இதையும் நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வராது. This example is for raising the value error if age is less than 0. ஸோ ரன் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோன்னா வேல்யூ எரர் ரைஸ் ஆகுது. த சேம் எக்ஸாம்பிள், ஆனால் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா இங்கே வெறும் ரைஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் வி ஆர் யூஸிங் இட் இன் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ எரர் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ சைஸ் ஆஃப் த லிஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எரர் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் நம்ம. இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எக்ஸப்ஷன் அஸ் இ. அதாவது இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து இஸ் ஸ்டோர்ட் இன் இ. அப்போ அந்த இயில் இருக்கிற ஆர்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இ ஆப்ஜெக்டிவே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ str ஆஃப் இ அப்படின்னு கொடுத்துருக்குறோம் நம்ம. இதை ரன் பண்ணி பார்க்கும்போது the length must be less than or equal to 3 but is 4. Then we are going to see the assert statement. So assert statement யூஸ் பண்ணி we are going to implement the exceptions. ஸோ இந்த assert கூட நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா அசர்ஷன் எரர் வில் பி ரைஸ்ட். இன்னும் கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா assert followed by the condition. இந்த கண்டிஷன் என்னவாக இருக்கலாம்னா இட் கேன் பி எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் which evaluates to true or false. இப்போ இந்த கண்டிஷனோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் நார்மலி. இதோடைய வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா the program raises the assertion error. அதை நம்ம கேப்சர் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சேம் எக்ஸாம்பிள் ஏஜ் தான். அண்ட் தென் assert ஏஜ் greater than 0. அதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷன் கொடுத்து ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து வெறும் assert அந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா நார்மலாக நெக்ஸ்ட் லைன் வில் பி எக்ஸிக்யூட்டட் வேர் இட் வில் ஃபைண்ட் அவுட் தி இயர் ஆஃப் பர்த். சப்போஸ் ஏஜ் greater than 0 ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா the control will be transferred to the except block, except assertion error. So what should be done? Input correct age. So assert condition கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து assertion error நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். Then this is for assert condition. So we'll run பண்ணி பார்க்கலாம். Input correct age அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த assertion error இல்லாமல் இருந்தால் கூட this will work. So any type of exception will be handled here. ஸ்பெசிஃபிக்காக அசர்ஷன் எரர்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் assert ஸ்டேட்மெண்ட் வில் கிவ் யூ த அசர்ஷன் எரர் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். த சேம் எக்ஸாம்பிள் ஹியர் வி ஆர் செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் நாட். ஈவனாக இருந்ததுன்னா வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த ரெசிப்ரோக்கல் அண்ட் பிரிண்டிங் இட். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இட் வில் ரைஸ் அன் அசர்ஷன் எரர் அண்ட் தென் திஸ் எக்ஸப்ட் block will be executed. அப்போ not an even number அப்படிங்கிறது print ஆகும். ஸோ not an even number. சப்போஸ் நம்ம வந்து ஈவன் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா the reciprocal will be calculated and it is printed here. தேர்ட் ஆப்ஷன் போகிறோம், டிஃபைனிங் custom classes for user defined exceptions.
இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம we want to create our own exceptions அப்படின்னா we have to create a custom class. ஸோ இந்த கஸ்டம் கிளாஸ் எப்படின்னா இட் ஹேஸ் டு பி இன்ஹெரிட்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் த பில்ட்-இன் எக்ஸப்ஷன் கிளாஸ். அதாவது இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், கிளாஸ் நெகட்டிவ் ஏஜ் எரர். இதனுடைய பேஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன். அடுத்து இங்கே இருந்தால் பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எதர் வி கேன் கிவ் அ பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் வி கேன் இம்ப்ளிமெண்ட் த கிளாஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் வெறும் பாஸ் தான் கொடுத்துருக்கேன். பாஸ்ங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான், இட் வில் நாட் டூ எனி திங். ஆனால் இந்த கொடுக்கலன்னா நம்மளுக்கு வில் கெட் அன் எரர். ஸோ வி நீட் டு கிவ் அ பாஸ் ஆர் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ் கிளாஸ். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா நெகட்டிவ் ஏஜ் எரர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் எக்ஸப்ஷன். அண்ட் தென் ஐ எம் இன்புட்டிங் த ஏஜ். ஐ எம் செக்கிங் வெதர் ஏஜ் இஸ் லெஸ் தென் 0. ஏஜ் லெஸ் தென் 0 வந்து ஐ எம் ரைசிங் த நெகட்டிவ் ஏஜ் எரர். இந்த நெகட்டிவ் ஏஜ் எரரை தான் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எக்ஸப்ட் நெகட்டிவ் ஏஜ் எரர். அப்படி இல்லாமல் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா we are calculating the year of birth. அங்கே வந்து பில்ட்-இன் கிளாஸ் எக்ஸப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணோம். இங்கே அதுக்கு பதிலாக நாமளே ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணி அதை இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு நம்பர் வந்து நான் கெஸ் அப்படிங்கிற நம்பரை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சம் வேல்யூவுக்கு. அண்ட் தென் யூசர்ட்டு சம் டேட்டா வாங்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் நம்பர் இஸ் லெஸ் தேன் கெஸ்ஸாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு இண்டிகேட் தட் இட் இஸ் ஸ்மால். If it is greater than இருந்ததுன்னா I have to indicate it is large. இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா I have to indicate success. இது வந்து ஒரு லூப்பில் போயிட்டுருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we are creating a class derived from exception. இப்போ இந்த எரர் கிளாஸ்லேருந்து I am deriving 2 other classes. value 2 small error, value 2 large error. இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ வந்து லெஸராக இருக்கா கிரேட்டராக இருக்காங்கிறத இண்டிகேட் பண்ண போகிறோம் நம்ம. பாருங்கள், கிளாஸ் எரர் எக்ஸப்ஷன். இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் we have got this pass statement. அப்போ இந்த எரர் கிளாஸ்லேருந்து ஐ எம் deriving 2 other classes. value 2 small error, பேஸ் கிளாஸ் வந்து எரரு. அதே போல் value 2 large error, இதனுடைய பேஸ் கிளாஸும் எரர். இதை வந்து நான் அந்த கிளாஸஸையும் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஐம் ஜஸ்ட் கிவிங் த பாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கெஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம. while true ட்ரை பிளாக்கில் ஐ எம் ரீடிங் எ டேட்டா. அந்த டேட்டா வந்து லெஸ் தேன் கெஸ்ஸாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு ரைஸ் ஒன் எக்ஸப்ஷன். இஃப் தட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் கெஸ்ஸாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு ரைஸ் அனதர் எக்ஸப்ஷன். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு கிவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கெஸ்ட் இட் கரெக்ட்லி. இப்போ லெஸ்ஸராக இருந்ததுன்னா ரைஸ் வேல்யூ 2 ஸ்மால் எரர். அப்போ இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும்போது இட் வில் பி ஹேண்டில்டு ஹியர். ஸோ பிரிண்ட் த வேல்யூ இஸ் 2 ஸ்மால், ட்ரை அகைன். அதே போல் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0 வந்துன்னா வேல்யூ 2 லார்ஜ் அப்படிங்கிறத ரைஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல இட் இஸ் 2 லார்ஜ்னு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் அ பிரேக். பிரேக் கொடுக்கும்போது என்னாகும், இந்த வைல் லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியே வந்துடும். எப்போ வெளியே வரும், இட் இஸ் நாட் லெஸ் தேன் கெஸ் அண்ட் இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் கெஸ். தட் மீன்ஸ் த நம் அண்ட் கெஸ் ஆர் சேம். அந்த கேஸில் பிரேக் கொடுத்து வெளியே வந்திருக்கோம். ஸோ யுவர் கெஸ்ட் இஸ் கரெக்ட்லி. ஸோ யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are creating a class negative age error inherited from exception. And then I am just raising this negative age error and I am handling this negative age error here. So input correct age. அடுத்துல பாருங்கள், 3 கிளாஸு. ஒன்று வந்து எரர் derived from exception. அடுத்து value 2 small error, value 2 large error. Both are derived from this error. அப்போ நம்ம அப்ராப்ரியேட்டாக எந்த இடத்துல எந்த எக்ஸப்ஷனுங்கிறத கால் பண்ணுறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் we are checking whether the number is less than this given number 10. லெஸராக இருந்ததுன்னா வேல்யூ 2 ஸ்மால்ங்கிறத ரைஸ் பண்ணுறோம். கிரேட்டராக இருந்ததுன்னா வேல்யூ 2 லார்ஜ்னு வருது. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் ஐ நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர், தென் தட்ஸ் பிரேக் வில் பி எக்ஸிக்யூட்டட். பிரேக்கும்போது இந்த வைல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இந்த இடத்துல திஸ் வில் பி பிரிண்டட். This is an example for user defined exceptions with arguments. முன்னையே சொன்ன மாதிரி எக்ஸப்ஷன் as ஈன்னு கொடுத்துட்டு print e அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை str of e கூட கொடுக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸுக்குமே நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ஹியர் we are implementing this. நம்ம init மெத்தட் கொடுத்துருக்கோம், ஆர்குமெண்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அண்ட் தென் இஃப் தட் வேரியபிள் இஸ் எம்டி அப்படின்னா இட் வில் ரைஸ் as empty error.
இல்லை அப்படின்னா the else part will be executed. This else is associated with this if, not with this try block. empty error class நம்ம ரன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது the variable is empty அப்படின்னு வந்திருக்கு. இந்த வீடியோவில் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்னா என்ன, what is the need for creating user defined exception, how to create user defined exception. There are 3 ways of creating user defined exception. raise keyword யூஸ் பண்ணலாம், இல்லைனா assert statement யூஸ் பண்ணலாம், இல்லைனா we can create our own custom class. அந்த custom class either you can implement or you can just use the pass statement. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தனாலும் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.